அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். ஆடி மாத ராசி பலன். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறது. அன்றைய கிரக நிலைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, அஷ்டமத்தில் செவ்வாய், 9இல் புதன், 10ஆம் இடத்தில் சூரியன் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறார்கள். அஷ்டம ராசியில் செவ்வாயும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் போட்டி போட்டுக்கொண்டு செலவு வைக்கும். 10லே குரு, பதவி பறிபோகும், பணம் பறிபோகும் என்பர். மாத கடைசியில் பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். வரவை விட செலவுகள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரலாம், கவனமாக இருத்தல் வேண்டும். வெளியூர் பயணங்களின் போது தங்கள் உடைமைகளை பாதுகாத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் களவு போக வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் வரன் அமைவதில் தடைகள், தாமதங்கள் உண்டாகலாம். சற்று பொறுமையாக இருங்கள். நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம். யாருக்கும் பண உதவி செய்தல் வேண்டாம். கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். பிறருக்கு ஜாமீன் தருதலும் கூடாது. சனி பகவான் ஜூலை 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை வக்கரம் அடைவதால் வேலை பார்க்கும் இடத்தில் தங்களுக்கு நல்ல பெயர், புகழ் உண்டாகும். பிறர் செய்யும் வேலையையும் தாங்களே செய்து முடிப்பேர். புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இதுவரை ஏற்பட்டு வந்த பல பிரச்சனை நல்லபடியாக தீரும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன. சினிமா நடிகர், நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்களாக கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர விருப்பம் இருந்தால் தாராளமாக செல்லலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், தரகு கமிஷன் ஏஜென்சி போன்றோருக்கு பண வரவுகள் அதிகம் உண்டு. துலாம் ராசி பெண்கள் தங்களை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வர். பெண்களுக்கு, துலாம் ராசி பெண்களுக்கு முக வசீகரம் கூடும், இளமை கூடும். கிரகநிலை சாதகமாக இருப்பதால் மிக அழகாக காணப்படுவீர்கள். பிறரை வசீகரம் செய்யும் தன்மை தங்களுக்கு உண்டு. சில பெண்கள் பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று கணவருக்கு செலவு வைக்கலாம். நிறைய நகைகள், ஆடைகள் அனைத்தும் துலாம் ராசி பெண்களுக்கு சேரும். அலங்கார பிரியர்கள் பெரும்பாலும். அதே நேரத்தில் துலாம் ராசி தராசு என்பதால் சரியாக வெற்றொன்று துன்று ஒன்று என பேசுவர். யாரு தவறு செய்தாலும் தவறுதான். நக்கீரன் பரம்பரையை சேர்ந்தவர்கள். யாருக்கும் தவறு செய்ய இடம் தர மாட்டார்கள். ஆகவே யாருடனும் வளைந்து நெளிந்து செல்ல மாட்டார்கள். அதுவே அவங்களுக்கு உறவில் உரசல் வர காரணம். பிறரிடம் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு கிடையாது. அனைத்தும் சரியாக இருத்தல் வேண்டும், பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை விரும்புபவர்கள். துலாம் ராசி பெண்களுக்கு கணவரால் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம்.
ஆகவே கணவரை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். நல்லபடியாக பேசினாலும் பொல்லாப்பு, வீண் பகைமை வரலாம். அரசியல் துறை அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கட்சிக்குள் பதவிகள் கிடைக்கலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். நல்ல விதத்தில் இருப்பர். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விவசாயம் நன்றாக இருக்கும். விளைச்சல் அதிகரிக்கும். அடுத்து பெண்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆக மொத்தம் ஆடி மாதம் துலாம் ராசி பெண்களுக்கு அழகு கூடும், இளமை கூடும், முகப்பொலிவு கூடும், வருமானம் அதிகரிக்கும். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் விளக்கேற்றி தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.